எல்லோருக்கும் வணக்கம். ஆ, சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு கைதி. அவருக்கு தன்னோட மனைவி ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாரி நீங்க அ போனதிலிருந்து ஓரளவுக்கு என்னால சமாளிச்சு குடும்பத்த நடத்திட்டேன். இதுக்கு மேல என்னால பண்ண முடியல. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஒரு 1/2 சென்ட் நிலம் இருக்கு இல்லையா? இத நான் வகைப்படுத்தி, பதப்படுத்தி அதில கீரை, காய்கறி இதெல்லாம் பயிரிட்டு என்னுடைய ஜீவனத்த நான் நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ இந்த தகவல உங்களுக்கு சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி லெட்டர் முடியுது. அதுக்கு இந்த கைதி பதில் போடுறாரு. "வேண்டாம், நான் இதுவரைக்கும் கொள்ளையடிச்ச சில நகைகள், பாத்திரங்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் புதைச்சி வச்சிருக்கேன். ஸோ நீ இப்போ அத எடுத்தன்னா, ஊருக்கே அந்த விஷயம் தெரிஞ்சு, அ போலீஸ் மறுபடியும் வந்தாங்கன்னா, என்னுடைய அ இந்த சிறை தண்டனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதனால எதுவும் பண்ணாத. எதுவா இருந்தாலும் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுறாரு. இது நடுவுல நிஜமாவே இந்த போலீஸ் எல்லாருமே அங்க போயி, அந்த கைதியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிலத்தில தோண்டி கீண்டி பார்க்குறாங்க. ஒண்ணுமே இல்ல. சரி, ஒரு ஏமாற்றத்தோட இவங்கெல்லாம் திரும்பி போறாங்க. இவங்க அவசரமா மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த சிறை கைதிக்கு. இந்த மாரி என்னாச்சுன்னு தெரியலங்க. திடீர்னு போலீஸ்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 1/2 அடி, 1 அடிக்கு தோண்டி பார்த்தாங்க. அதுக்கு மேல எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற அந்த மாரியான ஒரு ஏமாற்றத்தோட அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆ என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னோடனே, இந்த கைதி மறுபடியும் பதில் போடுறாரு. "நீ கவலைப்படாத. அந்த இடத்துல நகையோ, பாத்திரமோ நான் எதையுமே வைக்கல. ஆனா, இப்ப என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியல. ஸோ நான் இந்த தகவல சொன்னேன்னா, ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் அந்த இடத்த தோண்டுவாங்க. ஸோ உனக்கு அ எ தோண்டுறதுக்கு இதுக்கெல்லாம் உண்டான அந்த வேலை மிச்சமாச்சு. ப்ளஸ் நமக்கு காசும் செலவில்ல. நீ இப்போ பயிரிட்டு உன்னுடைய வாழ்க்கைய நடத்திக்கோ. நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. ஸோ புத்தி சாதுரியம் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஆகணும், அ தன்னுடைய வாழ்க்கைய நல்லா நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மேதாவித்தனம் அப்படிங்கிறதே தேவையில்ல அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றதுக்கான ஒரு சின்ன கதை தான் இது. அம் லாஜிக் இல்லாமல் இருக்கலாம். பட் இதுதான் ஒரு நிதர்சனமான நிஜம். இப்படி தான் நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ தேவையான இடத்துல, தேவையான நேரத்தில, தேவையான வகையில நீங்க பிரயோகிக்கும்போது, எந்த மாதிரி சூழ்நிலையும் நீங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இது. நன்றி.